குடிக்கலாமாடா அப்படின்னு கேட்டார். இதை விட நல்ல நேரம் எது இருக்குது குடிக்கிறதுக்கு? 2 பேரும் குடித்தோம். பாதியில் சொன்னார், எனக்கு படம் பண்ணுறியாடா அப்படின்னு. புரியல, இப்போ என்னப்பா நீ ப்ரொடியூசர், எனக்கு படம் பண்ணுறியா? உனக்கு படம் பண்ணுண்டா நான். அப்படி தான் நான் பிசாசு பண்ணேன். இன்னொரு சக கலைஞன், நான் சக கலைஞன் அல்ல, அவனுடைய குழந்தை, அவனுடைய தம்பி கீழே விழுந்த டைமில் அவன் என் கையை பிடிச்சி மேலே கூட்டியாந்து படம் கொடுத்தான். எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை பாலா கொடுத்தான். என் லைஃப்பில் நடந்தது. நான் ஓடாயம் ஆட்டுக்குட்டி படம் ரிலீஸ் ஆகி படம் பெருசாக போகலை. அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் பாலா அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நாள் பாலா என்னை கூப்பிட்றாரு. எங்கடா இருக்க? நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. படம் பார்க்கும்போது நான் போகலை, ஏன்னா படம் பெருசாக போகலை, படம் பெருசாக போக விடலை. அப்போ படம் பார்த்துட்டு வெளியே நிற்கிறார் பாலா. நான் பாலா அழுது பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 2 கண்ணிலையும் தண்ணி வந்து அழுதுகிட்டே இருந்தார். என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. பாலா நிறைய பேரோட சண்டை போடுவார், நிறைய பேர் திட்டுவார். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பரிதாபம் என்னென்னா, ஒரு மனிதனை ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், திட்டிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு நாளில் நம்ம ஒரு தராசு வச்சுருப்போம் பாக்கெட்டில், அதை வச்சு அளக்குறது பாலாவை. எல்லாரையும், என்னைய எல்லாருமே ஒரு நாள் அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய பேர் பாலாவை என்னைய மோசமானவன்லாம் சொல்லியிருக்காங்க, நடந்திருக்கும். அதெல்லாம் மீறி ஐயா பாலா ஒரு மிக மிக உன்னதமான கலைஞன். எனக்கு தெரியும் அந்த பாலாவுக்கு அந்த இதயம் தசைகளினால் உருவாக்கப்பட்டதில்லை, ஒரு கண்ணாடி குடுவையினால் உருவாக்கப்பட்டது. 100 வருஷத்துல இறந்து போகிறோம் எல்லாருமே, 100 வருஷத்துல இறந்து போகிறோம். இளையராஜா மாதிரி பாலா மாதிரி ஆளுங்க இறக்கவே மாட்டாங்க, அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கமல் சார், ஒரு ரஜினி சார், இவங்கெல்லாம் இறக்கவே மாட்டாங்க. ஒரு சிவகுமார், இவங்கெல்லாம் இறக்கவே மாட்டாங்க ஐயா. மனிதர்கள் இறந்து போவாங்க, கலைஞர்கள் இறக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் அவங்க இருந்து கொண்டே இருப்பார்கள். நான் வரும்போது இந்த மலையை பார்த்தேன். வரும்போது ஒரு சின்ன மழை, அழகான மழை. அங்கே வந்து மாதா நின்றுக்கு இருந்தான். ஒவ்வொரு கலைஞனும் ஒரு மாதா தாயா. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா. ஒரு கலைஞன் அவன் கூட வர்ற, அவனை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு கலைஞனையும் அவன் பெற்றெடுக்கிறான். என்னையும் பாலா பெற்றெடுத்தான். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஆன் திஸ் ஸ்டேஜ் அண்ட் டாக் அபவுட் மை ஹார்ட் அவுட். தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் வந்து எனக்கு சீனியர். எப்படி சீனியர்னா, காலேஜ்லேயும் சீனியர், டைரக்டர்ட்டையும் சீனியர். அண்ட் அதே அமெரிக்கன் காலேஜ் தமிழ் துறை. ஆக்சுவலாக இன்றைக்கி சுதானந்த ஐயா அங்கே இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் எங்களுடைய 2 டீச்சர்ஸ் 2 பேரும் சேம், சுதானந்த ஐயா, பாலு மகேந்திரா சார். நான் பாலு மகேந்திரா சார்ட்டையும் அண்ணன்ட்டிருந்தும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தைரியம், துணிவு, எதுக்குமே வணங்காமல் இருக்கிறது, அஞ்சாமை. இதுதான் சாருக்கும் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையாக நான் பார்க்குறேன். அண்ட் சார்கிட்ட இருக்கக்கூடிய அதே பிடிவாதம். சாரோட படம் பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கும், ஆனால் அவர் சாஃப்ட்லாம் கிடையாது. எவ்வளோ புயல் வந்தாலும் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு மனம் உள்ளவர், அதுதான் அண்ணனும். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கக்கூடிய அந்த மனம் எங்கள் டைரக்டரோடதும் எங்கள் அண்ணனோடதும். அந்த மனம் தான் எங்களை எல்லாம் வழி நடத்திட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். ஸோ எஸ், 25 years of பாலா சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஐ திங்க் அந்த ஒரு படம் நாச்சியார் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்ல விரும்புறீங்க? பாலா சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நாச்சியாரில். எனக்கு என்னுடைய ஆக்டிங்ன்ற ஐடியாவே மாற்றி விட்டது சார் தான். ஸோ அவர் வந்து அந்த படத்தில் எனக்கு குருவாக கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாலா சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் பாலா சார் for being an inspiration for all of us.